வேத புஸ்தகத்துல, சங்கீதங்களின் புஸ்தகத்துல 4வது சங்கீதம் 7வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்கிறது: அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்திலே தந்தீர். பிரியமானவர்களே, தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது உலக பிரகாரமா 2வது ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? அந்த காலத்துல விவசாயிகள் விவசாயம் செய்யும் போது வயல்ல நல்ல விளைச்சல் வந்துட்டு, நல்ல அறுவடை வந்துட்டு, நிறைய கோதுமை, தானியம், நெல் இதெல்லாம் கிடைச்சதுன்னா அது ஒரு சந்தோஷம் வரும். இந்த வருஷம் நல்ல மழை, இந்த வருஷம் நல்ல வயல் விளைஞ்சிட்டு, சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை, நமக்கு தேவையான உணவு எல்லாம் இருக்கிறது அப்படின்னா ஒரு சந்தோஷம். இதே போலதான் நமக்கு நல்ல வேலை கிடைச்சிட்டு, நல்ல வருமானம் மாசந்தோறும் வரும், நமக்கு எந்த குறையும் இல்லை, அது ஒரு சந்தோஷம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சந்தோஷம் நமக்கு கிடைக்கிற உண்மைதான். ஆனால் அந்த நல்ல வேலை, நல்ல வருமானம், நல்ல விளைச்சல் இதெல்லாம் தருவது யாரு? ஆண்டவர். ஆண்டவர் தான் இது உலக பிரகாரமான அந்த ஆசீர்வாதம் என்ற சந்தோஷத்தையும் நமக்கு தருகிறார். ஆசீர்வாதத்தினால் வரக்கூடிய உலக பிரகாரமான ஒரு மகிழ்ச்சி. நம்முடைய தேவன் நம்மை உலக பிரகாரமும் ஆசீர்வதித்து மகிழ்ச்சியை தருகிறவர். ஒருவேளை வாழ்க்கையில என்ன யாருக்கும் எப்பொழுதும் நடக்கலாம். எதிர்பாராத வியாதி வந்து விட்டதுன்னு வைத்துக் கொள்ளுங்க, எதிர்பாராம நஷ்டம் வந்துட்டுன்னு வைங்க, எதிர்பாராத இழப்பு வந்துட்டுன்னு வைங்க. அப்பொழுது சந்தோஷம் இருக்குமா? அப்பொழுது இதே மகிழ்ச்சி இருக்குமா? ஒரு வேடிக்கையான கதை ஒன்றை ஒரு முறை வாசித்தேன். ஒரு முறை ஒரு தேசத்திலே பஞ்சம் வந்து விட்டன. பஞ்சம் வந்த பொழுது அந்த நாட்டு மன்னன் மாறு வேடமிட்டு நம் மக்கள் இந்த நிலையில என்ன மனநிலையோடு இருக்கிறார்கள் என்பதை அறிய வேண்டும் என்று சொல்லி மந்திரி அழைத்து கொண்டு இரவிலே அவர் ஒவ்வொரு குடும்பங்களாய் பார்த்து வரும்பொழுது ஒரு வீட்டுக்கு மறைந்து நின்று பார்த்தார். அங்கே கணவனும் மனைவி பேசிக் கொள்ளுகிறார்கள். என்ன பேசுறாங்கன்னு மன்னர் பார்க்கும் பொழுது, நம்ம மன்னர் இந்த பஞ்சத்திலும் நம்ம கைவிட மாட்டாருமா, எப்படியாவது மன்னர் நம்ம நினைச்சு உதவி செய்வார், அதனால இந்த பஞ்சத்துல கவலைப்படாம நம்ம இருக்கணும், நம்ம ராஜா நம்மளை காப்பாற்றுவார் என்று ஒரு கணவன் மனைவியிடத்திலே பேசுகிறார். உடனே இவர் அமைச்சரை பார்த்து சொல்கிறார், பத்தியா இவ்வளவு பஞ்சத்திலும் இந்த மக்கள் என்ன நம்புகிறாங்க அப்படின்னு பெருமைப்பட்டு கொண்டார். சரி, இன்னொரு குடும்பத்துல போய் பார்ப்போம் என்று அடுத்த ஒரு குடும்பத்துக்கு போகிறார். அங்க போனா ஒரு கணவர் மனைவியிடத்துல பேசுறார், ஏமா நம்ம இவ்வளவு காலமும் மன்னரையே நம்பி இருந்தது மோசமா போச்சு, மன்னர் இனி காப்பாற்றுவார்ங்க நம்பிக்கை இல்லை, அதனால நம்ம மன்னாதி மன்னர் ராஜாதி ராஜா அந்த இறைவனை ஆண்டவரை நம்புவோம் என்று சொல்லி மன்னரிடத்துல பேசுகிறார். இதை கேட்ட மன்னருக்கு ஆத்திரம், பத்திர அமைச்சரே, மன்னாதி மன்னர் காப்பாற்றுவாராம், என் நாட்டிலே மன்னன் நான் காப்பாற்றாமல் இவனை எப்படி மன்னாதி மன்னர் காப்பாற்றுவார் என்று பார்க்கலாம் என்று சொல்லி போய்விட்டார். போய் அடுத்த நாள் அரண்மனையில மாறுவிடத்தையெல்லாம் கலைத்து விட்டு மன்னர் அவர் உட்கார்ந்து இருக்கிற பொழுது, இந்த முதலாவது மன்னர் காப்பாற்றுவார் என்று சொன்னானே அவனை அழைத்து அவனுக்கு கனப்படுத்தணும்னு சொல்லி அழைத்து விடுகிறார். அந்த உடனே இந்த மன்னர் முன்பதாகவே ஒரு ஏற்பாடு செய்து ஒரு பெரிய பூசணிக்காய், அதுல சின்ன ஓட்டை போட்டு அது நிறைய உள்ள எல்லாத்தையும் எடுத்துட்டு நிறைய பொற்காசுகளாக உள்ள போட்டு வச்சு அதை அந்த ஓட்டை தெரியாத அளவுக்கு அடைச்சி அந்த மனிதனிடத்துல இதை வைத்துக்கொள், இந்த பூசணிக்காய் வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். உடனே அந்த பூசணிக்காய் வாங்கி கொண்டு வர்ற வழியில இந்த மனுஷனுக்கு பல யோசனை, மன்னர் நம்மளை காப்பாற்றுவான்னு நினைச்சா கடைசியில பூசணிக்காவை தந்து அனுப்பிட்டாரு அப்படின்னு ஆத்திரம். வீட்டுக்கு வந்தார். உடனே வீட்டுக்கு வந்த உடனே அடுத்த நாள் மன்னர் மறுபடியும் மாறுவேடம் விட்டு வருகிறார். அந்த உடனே நம்ம பூசணிக்காய் கொடுத்து அனுப்பணுமே, அதுல அவனுக்கே தெரியாத அளவு உள்ள பொற்காசுகளா வச்சு அனுப்பணுமே, பூசணிக்காய் பிரிச்சு பார்த்து பொற்காசுல பார்த்து, பத்தியா நம்ம மன்னர் நம்மளை காப்பாத்திட்டாரு நம்மளை பெருமையா பேசுவான் நினைச்சு மன்னர் மறுபடியும் மாறுவேடத்துல வந்து பார்த்தா இவன் பேசுறான், ஏம்மா இவ்வளவு நாளும் மன்னரை நம்பினது ரொம்பா போச்சு, நம்ம மன்னரை இனிமே நம்பவே கூடாது, நம்ம இனிமே ஆண்டவரைத்தான் நம்பணும் என்று பேசுகிறார். என்னங்க என்னாச்சுன்னு போது, மன்னர் நேற்று கூப்பிட்டு விட்டார்ல போனேன், அவர் ஏதாவது பொற்காசு தருவாரு அது தருவான்னு பார்த்தா வெறும் பூசணிக்காய் தந்து அனுப்பிட்டாருமா, நான் ஆத்திரத்துல வர்ற வழியில ஒரு காய்கறி கடையில அதை வித்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றேன். உடனே மன்னர் மாறுவிடத்துல கேட்டுக்கொண்டிருந்தவர், அட பாவிப்பையில அதுக்கு உள்ள நிறைய பொற்காசு வச்சேனடா, நீ அதை கூட திறந்து பார்க்காம வித்துட்டியடான்னு சொல்லிட்டு, அப்ப நான் மன்னனே காப்பாற்ற நினைச்சாலும் உனக்கு காப்பாற்ற முடியாது,
அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டு, சரி மன்னார் கடவுள் காப்பாத்தோன்னு ஒருத்தன் சொன்னானே, அங்க போய் பார்ப்போம்னு போனா அவன் மனைவிட்டு சொல்றான், ஏம்மா நம்ம நம்பின ஆண்டவர் நம்மளை கைவிடல, அவர் நமக்கு ஒரு பெரிய அற்புதம் இன்னைக்கு செய்து நம்மளை பெரிய மகிழ்ச்சிக்குள்ள ஆளாக்கிட்டார். என்ன நடந்தது? நான் வர்ற வழியில கவலையோடு வந்தேன். ஒரு காய்கறி கடையில ஒரு பூசணிக்காய் இருந்தது. இதை வாங்கணும் போல என் மனசுல ஒரு ஏவுதல் வந்தது. சரி, அந்த பூசணிக்காய் வாங்கிட்டு வீட்டுல வந்து திறந்து வெட்டி பார்த்தா உள்ள நிறைய பொற்காசுமா. நம்ம கடவுள் நம்மளை கைவிடல அப்படின்னு சொன்ன. இது மாறுவடத்துல கேட்டு கொடுத்த மன்னர் அமைச்சரை பார்த்து, ஐயோ உண்மையிலே அவன் சொன்னதுதான் சரி, நம்ம என்னதான் பிரயாசப்பட்டாலும் மன்னரா இருந்தாலும் மகிழ்ச்சியை கொடுக்கணும்னா மன்னாதி மன்னர் தான் கொடுக்க முடியும். அவர் உதவி செய்யலன்னா மகிழ்ச்சி மனுஷனுக்கு கிடைக்காது அப்படின்னு நொந்து கொண்டாராம். பிரியமானவர்களே, கதையை பார்த்தீர்களா? இது ஒரு கதையா இருந்தாலும் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இந்த உலக பிரகாரமான நன்மைகளை தேடி மன்னர் தருவாரு, எம்எல்ஏ தருவாரு, அமைச்சர் தருவாரு, அரசாங்கத்திலிருந்து உதவி வருமா என்றெல்லாம் பார்த்து கொண்டிருப்பதை விட்டுவிட்டு அந்த மன்னாதி மன்னர் மேல உங்க நம்பிக்கை வைங்க. அவர் உங்களுக்கு நல்ல வேலை தருவார். அவர் உலக பிரகாரமா உங்களுக்கு நல்ல காரியங்களை பண்ணி தருவார். திருமண காரியம், குழந்தை பாக்கியம், நல்ல வேலை, நல்ல வீடு, இந்த மாதிரி நன்மைகளை அவர் தருவார். நீங்க ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தரை நம்புவதை விட்டுட்டு நீங்க அங்க இங்க மனுஷன் மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா நிம்மதி வராது, மகிழ்ச்சி வராது. அப்போ உலக பிரகாரமாக இந்த உலகத்துல மகிழ்ச்சி, ஒரு வருமானம், ஒரு ஆசீர்வாதம், செழிப்பு வந்தா மகிழ்ச்சி வருகிறது. அந்த மகிழ்ச்சியை கூட ஆண்டவர் தான் நமக்கு தரணும். ஆண்டவர் நினைச்சாதான் அது நமக்கு கிடைக்கும். நம்ம முயற்சி பண்ணா மாத்திரம் கிடைக்காது, முயற்சி செய்யணும். ஆனா நம்பிக்கை ஆண்டவர் மேல் வைக்கணும். செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்விலும் இது போன்ற மகிழ்ச்சியை தருவார், ஆசீர்வாதங்களை தருவார். மூன்றாவதாக இறைவன் கொடுக்கிறதான மகிழ்ச்சி.